நானே ராஜா நானே மந்திரி அந்த படத்துக்கு திமுக கலர்லேயே நான் போஸ்ட் அடித்தேன். என்னுடைய குடும்பம் பரம்பரை திமுக குடும்பம் தான் என்னோடய குடும்பம். அப்படி இருந்தால் நான் திமுக குடும்பத்தில் இருந்தால் நான் முதல் தலைவர் வந்து 2005க்கு முன்னாடி மன்றத்தில் வந்து கொடி அறிவித்தார். தீபம் புரட்சி தீபம் கொடி அறிவிச்சுன்னு எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா உதயசூரியன் போட்டு இந்த கேட்டு இருக்கும். கேப்டன் அந்த தீபம் சின்ன போட்டோன்னே உதயசூரியன் கேட்டை பிடுங்கி தூக்கி போட்டேன். பரம்பரையாக இந்த திமுக குடும்பம் உதயசூரியன் கேட்டை தூக்கி போட்டு தலைவருடைய புரட்சி தீப கேட்டு தான் என் வீட்டு வாசலில் வச்சேன். கட்சி முக்கியம் கிடையாது, தலைவர் கேப்டன் தான் முக்கியம். தலைவர் கேப்டன் என்ன சொல்கிறாரோ அதை தான் செய்கிறது வேலை. அதுதான்டா தொண்டனுடைய வேலை, உண்மையான தொண்டனுடைய வேலை. நீ வந்து இன்றைக்கி வந்து இடையில் வந்து ஒரு நடிகர் சொல்கிறாரு, நான் வந்து 25 வருஷமாக இருந்தேன் 40 வருஷமாக இருந்தேன். தவறு, முழுக்க தவறு. 40 வருஷமாக இருந்தவன் நான். நீ வந்து என்றைக்கு வந்த ரமணா படம் 2003 வந்து ரமணா படம். ரமணா படத்தில் நடிக்க வந்த ஆள் நீ. மிஞ்சி போனால் 20 வருஷம் கூட ஆகலை. ரமணா படம் வந்து அதுக்கப்புறம் 2005 கட்சி ஆரம்பிச்சோன்னே ஒரு 2-3 வருஷம் கழிச்சு தான் உனக்கு வந்து கலை இலக்கிய பொறுப்பில் கொடுத்தாங்க. உனக்கு பொறுப்பு கொடுத்து என்ன வேலை செஞ்ச? தொண்டர்களுக்கு வந்து நாங்கள் செலவு பண்ணி உன்னை கூட்டுப்போம், நாங்கள் உனக்கு செலவு கொடுப்போம். அதெல்லாம் மறந்துட்டு இன்னும் கட்சிக்காக வச்சா என்ன மதிக்கல மரியாதை சொல்லிட்டு தவறான வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க. தவறை திருத்திங்கள். நாமளும் ஒரே தட்டில் ஒன்றா சாப்பிட்ருவோம், நீங்களும் என்னாலும் ஒன்றா சாப்பிட்ருவோம். அந்த நினச்சி நான் அவங்களை வந்து திட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம தலைவருடைய பாணிக்காக நான் இருக்கேன். இருப்பினும் நீங்கள் அங்கே போயிட்டு என்ன வார்த்தை சொல்லியிருக்கீங்க? பேப்பரை வந்து எடப்பாடியார் கொடுத்துருக்காங்களாம். அந்த இதில் வந்து டேட்டு 4 போடல. அப்போயே உங்களுக்கு தெரியல சீட்டிங். எடப்பாடி ஒரு சீட்டிங் தெரியல. எந்த பைத்துக்கான டேட்டு எல்லாம் சொல்லி கொடுத்து அந்நியார் கேள உங்கள் மேலே தான் தப்பு, அந்நியார் மேலே குறை சொல்லிடா. டேய் அவன் பண்ணதே சீட்டிங் தானே. 11 வருஷமாக அவன் பின்னாடி நாங்கள் உழைச்சோம். நாய் மேலே உழைச்சோம். போன எம்பி எலெக்ஷன் உன்னை சீன்றதுக்கு ஆள் எவனா இருந்ததா? ஏடிஎம்கே சீன்றதுக்கு ஒரே ஒரு கட்சி வரல, ஓடி போயிட்டான் எல்லாரும். பாமகலேருந்து எல்லாருமே பிஜேபி பக்கம் ஓடிந்தான். ஏசி சண்முகத்துலேருந்து இன்றைக்கி இருக்கிற அவன் கூட்டணியில் இருக்க மொத்த பேரும் பிஜேபி தான் பிஜேபி டயர் தான் நக்கிட்டே இருந்தானுங்க. அவனுக்கு உனக்கு கை கொடுத்து தோல் கொடுத்து தூங்குறது இந்த தேமுதிக எங்கள் புரட்சி அந்நியார் மட்டும்தான். இன்றைக்கி இதே இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த மக்களவை தேர்தல் ரிசல்ட்டை பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறான். 9 மணிக்கு 9 மணிக்கு 10 எம்பி எகிரிட்டான். உங்கள் கட்சியில் எம்பி ஓடிட்டான். அந்த ரிசல்ட் வாக்குன்ற பூத்துலேயே ஆள் இல்லை. 11 மணிக்கு டோட்டல் க்ளோஸ். 39 எம்பியும் ஓடிட்டான். 30 பேரில் 30 பேர் ஓடிட்டான். ஆனால் கடைசி சாயங்காலம் 5 மணி வரலாம் கவுண்டர் கொடுத்தா ஒரே தலைவன் விஜய பிரபாகரன். இந்த நன்றி உனக்கு உன் கட்சி அன்றைக்கே நீ நினச்சிருந்தா ராஜேந்திர பாலி ஈவினிங் 5 மணி வரலாம் கவுண்டர் கொடுத்தா அவனுக்கு ஒரு 5 பேர் வந்து நீ கவுண்டர் கொடுத்து எங்களை ஜெயிக்க வச்சிருக்கலாம். நீ நினச்சா எங்கே ஜெயிச்சா தேமுதிக நம்மளோட பெருசாக எடுப்போம்னு சொல்லிட்டு நீ வந்து எங்களை பற்றி பேசுகிற. உன்னுடைய நிலைமையை வந்து அதோகதி நிலைமை வந்து நீ வந்து எங்களை வந்து ஐசியூலேருந்து கட்சி 1/2% கட்சி சொல்ல. டேய் 5 மணி வரலாம் எம்பி எலெக்ஷன் நாங்கள் தாண்டா முன்னாடி நின்றுந்தோம். எந்த டிவியில் பார்த்தாலும் விஜய பிரபாகரன் முன்னிலை ஏதாவது ஒரு அதிமுக முன்னிலை எந்த டிவியில் வந்து எம்பி எலெக்ஷனில் என் தலைவனை பார்த்து நீ என் கட்சியை பற்றி ஏளனமாக பேசுவோம். நீ யாருன்ற வரப்போகிற இந்த எலெக்ஷன் வந்து எங்களை பற்றி அவ்வளோ ஏளனமாக பேசுகிற நீ. எங்கள் அந்நியார் போகிற கூட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அலையா கடல் அலையை போல் வருது. பார்த்தோன்னே வயிறு எரியுது. உன்னுடைய வயிற்றுச்சு தான் தமிழ்நாடு முழுதும் நான் தேடி சொல்லிட்டு அந்நியார் சொல்கிறாங்க. அதனால் வந்து தலைவரை வந்து யாரும் ஏளனமாக